என்னன்னா சேலம் தருமபுரி இது மட்டும் இல்லாம குண்டாறு காவிரி குண்டாறு அந்த திட்டம் வந்ததுன்னா சவுத் அதாவது தென் மாவட்டங்களும் பயன்பெறும். அந்த மாதிரி நிறைய ஒரு இந்த உபரிநீர் திட்டத்தை மட்டும் நம்ம முறையா கடைபிடித்தா தமிழ்நாடே பசுமையா இருக்கும். எப்பயுமே நம்ம பாக்குறோம் தண்ணீர் ஒண்ணு வெள்ளம் வந்துருச்சுன்னா பயிர் போயிடுது, இல்லையா வறட்சி வந்தாலும் பயிர் போயிடுது. அப்போ விவசாயம் தான் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. எல்லாரை விட அதிகமாக பாதிக்கப்படுது விவசாயமும் உழவர்களும் தான். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு தான் நம்ம முதல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர வேண்டும். இதற்கு எவ்வளவு செலவானாலும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு தான் தமிழக அரசு முதலில் கவனம் செலுத்தி இதெல்லாம் கொண்டு வரணும். அந்த கோரிக்கையை தான் நாங்க இன்னைக்கு வைக்க வந்திருக்கிறோம். கண்டிப்பாக இன்னைக்குள்ள இது நிரம்பிடும். இப்போ 19.5 இருக்கிறது, 20 வந்துருச்சுன்னா தண்ணி திறந்து விட்டுதான் ஆகணும். தண்ணி திறந்து விட்டா அதை எப்படி போய் சேர்க்க போறீங்க? திருப்பி கொண்டு போய் கடல்ல கொடுக்க போறீங்களா? அதுதான் எங்களுடைய கேள்வி. இவ்வளோ தண்ணியும் நம்ம கண்ணெதிர்க்க இருக்கிற தண்ணி ஒரே மாசத்தை திருப்பி